Daily. Taste the Daily. எனக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை முதலில் நான் பார்த்தது ஜெயிலில் தான் பார்த்தேன். நான் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய ஒரு போராட்டத்தின் காரணமாக சென்னை இப்போ ஜெயிலில் மாற்றிட்டாங்க. அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. போராட்டம் பண்ணி முடிச்சு போன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் ஆயிருக்கான்னு சொன்ன பார்த்து பேசிட்டு அந்த பிளாக்ல கொசு கடிச்சுது. அப்போ அவர் கொசு கடிக்கிற தம்பி இருந்தால் ஃபர்ஸ்ட் எனக்கு ஓடம்மா ஸ்க்ரீம்னு ஒன்று இருக்குது. எனக்கு எப்படி தெரியும்னா அவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜெயிலில் கொடுத்தார். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, கொசு கடிக்கும் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு பல முறை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். சில மாதம் முன்பாக திருமணத்தில் சந்திச்சது. இன்றைக்கு அவருடைய படுகொலையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், அரசியல் இயக்கங்கள், ஆட்சியில் இருப்பவங்க என்ன புரிந்துக்கணும்னா, இந்த சென்னை மாநகரத்தில் திட்டமிட்டு நீங்க ஒரு ரவுடி குண்டர் படை என்ற ஒரு கருத்தியலை உருவாக்கி கொண்டே வருகிறீர்கள். அந்த கருத்தியலுக்கு பின்னால் பல்வேறு அரசியல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த 40 ஆண்டு காலத்துல சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அடியாள் என்ற ஒரு வார்த்தை உருவாக்கின்றார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகின்றது? இது இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாவதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் இந்த ஜனநாயக அமைப்பு தோல்வியுற்றிருக்கின்றது. இந்த ஜனநாயக அமைப்புல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வஞ்சிப்பு நடக்கும் போது அதற்கான கேள்வி கேட்பதற்கான குரலா வருவதை நாம் எப்படிப்பட்ட முத்திரையோடு இன்றைக்கு இந்த பொது சமூகம் பார்க்க என்பதை பார்க்க முடிகிறது. இதே சென்னை மாநகரத்தில் ஒவ்வொரு பகுதியில் நீங்க போய் பார்த்தால் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் இந்த அரசாங்கத்தால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கான உரிமையை ஒரு ஜனநாயக வழியில் கேட்பதற்கான இடங்கள் இன்றைக்கு சுருங்கி வருகின்றது. அது குறித்தான விவாதங்கள் இன்றைக்கு பொதுத்தளத்தில் இல்லை. இப்ப இங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில காவல்துறை உரிய விசாரணை நடத்த கேள்வி எழும்புது. நீ எப்படி என்கவுண்டருக்கு போவ? யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தா? ஒரு மாடர்ன் ஸ்டேட், இவ்வளவு நவீன ஸ்டேட் போது ஒரு நபரை என்கவுண்டர் போடுவது மூலமாக என்ன தீர்மானிக்கிறாய்? இங்க புதுசாக பொறுப்பேற்ற காவல்துறை அதிகாரி நாங்கள் போலீஸ் மொழியில் பேசும் என்கின்றார். நான் இங்க நீதியரசர் ஹரி பரந்தாம் இருக்கின்றார், அவரை வைத்துக் கொண்டு கேட்கின்றேன், அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவதற்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தேவையா? அது என்ன போலீஸ் மொழியில் பேசணும்னா அப்ப என்ன ஜனநாயகம்? அப்ப உனக்கு ஐபிஎஸ் பயிற்சி, காவல்துறையுடைய பயிற்சி என்னவாகின்றது? இந்த இது மூலமாக எதை திசை திருப்ப பார்க்கிறீர்கள்? எனவேதான் நாம் கேட்கின்றோம், என்கவுண்டர் மூலமாக இந்த பிரச்சனை திசை திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளும் மிக பல்வேறு அரசியல் கட்சி நபர்கள் கைது ஆகுறாங்க. இதுக்கான மோட்டிவ் என்ன? ஏன் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் கிரிமினல் மயமாக இருக்கின்றது? இதையெல்லாம் வெளிக்கொணர வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கின்றது. அதை விட மிக முக்கியமாக இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற சிவில் சொசைட்டிக்கு இருக்கின்றது. இங்க இருக்க படித்த நடுத்தர வர்க்கம், இந்த படித்த நடுத்தர வர்க்கம் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும். இந்த ஜனநாயக போர்ல சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூகம் குரல் கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு முன்னெடுப்பாக இங்கே நம்முடைய தோழர் ரஞ்சித் நடத்திருக்கூடிய இந்த பேரணி முன்னெடுப்பை நான் பார்க்கின்றேன். இந்த பேரணியில் பங்கெடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதே நேரத்தில் இந்த கோரிக்கைக்கான தொடர் போராட்டத்தில் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். தொடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருநெல் சமூகத்துக்கு, திருநங்கையர் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தாங்க. நாங்கள் 2016 தோழர்களுக்கு தெரியும், செயற்குழு கூட்டம் நடக்கும் பொழுது திருநங்கையருடைய இடஒதுக்கீடு கொள்கையை தோழர்கிட்ட கொண்டு போகும் பொழுது முதல் குரலாக ஒரு சகோதரனாக எங்கள் கூடவே இருந்து பக்கபலமாக இருந்து நிச்சயமாக எல்லா நேரமும் எங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்த ஒரு தோழர். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு தோழரை இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா இதனால நீங்க என்ன சொல்ல வராங்க? எங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எங்க உயிருக்கு நீங்க அச்சுறுத்தல் கொடுக்குறீங்களா? இல்ல எங்களை போன்ற தலைவர்கள் நீங்க தொடர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகளை இங்க முன்னிறுத்த வேண்டிய ஒரு சூழல்ல இருக்குது. ஏன்னா நானும் சமீபத்துல சாதியவாதிகளாக கொலை மிரட்டல் எனக்கு வந்துச்சு. அதுக்காக தமிழ்நாடு அரசு சிஎம் செல்ல பெட்டிஷன் கொடுத்தோம், டிஎஸ்பிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம், எஸ்பிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம். எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு சந்தீப் நகர் அப்படிங்கிற ஒரு கிராமம், திருநங்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமம், அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற சாதியவாதிகள் இப்படியே சாதி பேரை சொல்லி நாங்க வெட்டாம விட மாட்டோம், தேடுறோம், எப்ப வேணாலும் நீங்க ஊருக்குள்ள நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை இந்த தமிழக அரசு அந்த மாதிரியான ரவுடிங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளராக இருக்கட்டும், இல்ல
இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின தலைவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த இங்கே இருக்கிற அத்தனை தோழர்களுக்கு தெரியும், நாம் அந்த ட்ராமட்டிக் சூழ்நிலை இருக்குதுல்ல, ஒருத்தன் வந்து நம்மளை வெட்ட வாரான், கொலை செய்ய வாரான், மிரட்டுறான் அப்படின்னா அந்த மனநிலை, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, அந்த மனநிலையை பாதுகாப்பதற்கான ஒரு சூழல் இங்கே வந்து அதிகாரம் நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத பட்சத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய படுகொலை நம்ம கண்ணு முன்னாடி சென்னையில் நடந்திருக்குது. ஸோ இன்னும் 100 இல்லை, லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான ஆம்சாங் போன்ற தோழர்கள் இங்கே உருவாகுவார்கள். எங்களை போன்ற இந்த பட்டியலின சமூக மக்களை பாதுகாப்பதற்கான அத்தனை தோழர்களும் நாங்கள் இது மட்டும் இல்லை, இது ஒரு சாம்பிள் தான். இதை விட இன்னும் கோடிக்கணக்கான தோழர்கள் வருவாங்க. உங்கள் அதிகாரம் என்ன, அதிகாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத நாங்கள் செய்ய சொல்லுவோம், செய்யலாட்டினா செய்ய வைப்போம் அப்படிங்கிற கருத்தோட முன்வைக்கிறேன். ஜெய் பீம். 26 ஆண்டுகள் தமிழகத்தில் பௌத்தம் குறித்த வேலை திட்டம் நடந்திருந்தாலும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பௌத்தத்தை கையில் எடுத்த பிறகுதான் தமிழகத்தில் பௌத்தம் விதைக்கப்பட்டது. அயோத்திதாச பண்டிதர் கட்டிய சாக்கிய சங்க அந்த விதை இருக்குல்ல, அது வந்து கல்வர்களால் திருடப்பட்டு அந்த விதை மறைக்கப்பட்டிருந்தது. திருடப்பட்ட அந்த விதையை கண்டுபிடித்து மீண்டும் பெரம்பூரில் விதைத்து அந்த விதையை தமிழகத்தின் விருட்சமாக மாற்றியவர் பண்பாட்டு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர்களுடைய நினைவை பகிர்ந்து கொள்ள பௌத்த அரவணடிகள் மௌரிய புத்தா அவர்களை சிறு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும். நமோ தஸ்ஸ பகவதோ அரகதோ சம்மா சம்புத்தஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரகதோ சம்மா சம்புத்தஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரகதோ சம்மா சம்புத்தஸ. இந்த பண்பாட்டு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு நீதி வேண்டி நடந்து கொண்டிருக்கின்ற பேரணி மற்றும் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற நீலம் பண்பாட்டு மையத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலும் இந்த மண்ணில் தமிழ் பௌத்தத்தை மீட்டெடுத்த நமது தாத்தா அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு ஒரு பண்பாட்டு மாற்றத்தை, பண்பாட்டு புரட்சியை செய்த ஒரு பண்பாட்டு தலைவர் நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து இன்று படுகொலை செய்யப்பட்ட நமது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள்தான் தமிழ் பண்பாட்டை, தமிழ் பௌத்தத்தை மீட்டுருவாக்கும் விதத்தில் தமிழகத்தில், குறிப்பாக அண்ணன் வாழ்ந்த பெரம்பூர் பகுதியில் தென்னிந்திய பௌத்த சாக்கிய சங்கத்தை உருவாக்கி அங்கே ஒரு மிகப்பெரிய பௌத்த விகாரையை உருவாக்கினார். அது தமிழ் பௌத்தத்தை மீட்டுருவாக்கும் நோக்கிலே உருவாக்கப்பட்டது. அவர் காலத்தில்தான் தமிழும் பௌத்தமும் என்ற ஒரு நீண்ட நெடிய விவாதத்தை உருவாக்கினார். அவரோடு வாழ்ந்த பண்பாட்டு எழுத்தாளர் லட்சுமி நரசு, அவரோடு பயணித்த நமது ஐயா சிங்காரவேலர் போன்ற பல ஆளுமைகளை இந்த மண்ணிலே உருவாக்கிய, அவர்களோடு உறவாடிய தலைவர் நமது அயோத்திதாச பண்டிதர். அவருக்கு பிறகு இந்த மாற்றத்தை இந்த மண்ணிலே உருவாக்கிய தலைவர் நமது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். நமது தலைவர்கள் அரசியலிலே கோலோச்சுகிறார்கள், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்த ஒரு பண்பாட்டு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அரசியலிலே கோலோச்சி நின்றார். கல்வியை இந்த சமூகத்தில் உருவாக்குவதற்காக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் பிள்ளைகளுக்காக கல்வியை வழங்குவதில் முதன்மையானவராக திகழ்ந்தார். அதை போல தான் வாழ்ந்த கடைசி காலத்தில் இந்த மக்களுக்கு இலக்கிய ரீதியாக பௌத்த இலக்கியங்களை, பௌத்த
நூல்களை இந்த மாணவர்களுக்கு உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தென்னிந்திய தென்னிந்திய புத்த பதிப்பகத்தை உருவாக்கினார். அதை போல ஒரு ஏராளமான சட்டக்கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என்று பல மாணவ சமூகத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள். அந்த மாணவர்களில் நானும் ஒருவன் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கிளம்பி வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து விட்டோம். படிப்பதற்கு இடம் கிடைத்து விட்டது சட்டக்கல்லூரியிலே. ஆனால் தங்கி படிப்பதற்கு இடமில்லை. 10 நாட்களுக்கு மேலாக புகைவண்டி நிலையத்தில் எவ்வாறு படுத்துறங்குவது? ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அருகே இருக்கிற அன்பு உபாசகர் சகோதரர் எனக்கு அண்ணனை அறிமுகப்படுத்தினார். அவரே என்னை போன்றவர்களுக்கு கல்வி கட்டணத்தையும் கட்டி தங்குவதற்கு இடமளித்து இன்று இங்கே உங்கள் முன்பாக ஒரு வணக்கத்துக்குரிய அரவணடிகளாக உருவாக்கி இருக்கிறார்கள். இதை போன்ற பல மாணவர்களை உருவாக்கிய பெருமையும் பண்பும் அவருக்கு இருக்கிறது. ஆக அவருக்கு 2015ஆம் ஆண்டு மகாமங்கல திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒரு பெரிய பொறுப்பையும் என்னை போன்றவர்களை வழங்கியிருந்தார்கள். அது மிகச்சிறப்பான ஒரு திருமணம். இந்திய துணைக்கண்டத்திலே, அதுவும் தமிழ் சமூகத்திலே தமிழ் பௌத்தத்தை மீட்டுருவாக்கம் செய்யும் ஒரு உத்தியை தனது வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கை பாடமாக எடுத்துக்காட்டிய ஒரு பண்பாட்டு தலைவர். அந்த நிகழ்வை நாம் நடத்தினோம். அதன் பிறகு அவர் இறந்த பிறகும் அவருடைய இறுதி நிகழ்வையும் நிகழ்த்த வேண்டிய அந்த கொடுமையான ஒரு அனுபவத்தை இந்த சமூகம் வழங்கி இருக்கிறது. சகோதரர்களே, அவர் சொல்லுவார், 5 ஒழுக்கங்களை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று. கொல்லாமையை நாம் பின்பற்ற வேண்டும், பொய் பேசாமையை பின்பற்ற வேண்டும், இது போன்று அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று உலகிற்கு சொன்னார். இந்த கோழைகள் அவரை எவ்வாறு வெட்டி வீழ்த்தினார்கள் என்பதை நினைக்கும் பொழுது பதைபதைக்கிறது. எனவே நாம் எல்லோரும் அவர் விட்டு சென்ற பண்பாட்டு அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டும். அவர் விட்டு சென்ற பௌத்த பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும். அதில் தான் நமக்கான விடுதலை இருக்கிறது என்பதை அவர் மூலம் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் மீட்டெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நமோ புத்தாய, ஜெய் பீம், சாது சாது சாது. உண்மையாகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு பேரணி, ஒரு நினைவேந்தல் கூட்டம் என்பது ஒரு 3 நாட்களுக்கு முன்னதாக தான் இப்படியான செய்திகள் வந்து கொண்டிருந்தது. அதுவும் நேற்று தான் காவல்துறை இதற்கான அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 3 நாட்களுக்கு உள்ளாக திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு பெருமை தோழர் ரஞ்சித் என்கிற இந்த படைப்பாளிக்கு தான் இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பு, இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை ஆளுகின்ற அரசுக்கு உணர்த்துகின்ற விதமாக தோழர் ரஞ்சித் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். நான் சார்ந்திருக்கின்ற ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த இந்த ஒருங்கிணைப்பை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை தனித்தனியாக பல்லராக, பறையராக, சக்கிலியராக இப்படியெல்லாம் தனித்தனியாக பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சி சங் பரிவார அமைப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு தரப்பு மக்களை நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேற்றுகிறோம் என்றெல்லாம் பேச வைத்து விட்டார்கள். இப்படியான நிலைமையில அது பல்லனாக இருந்தாலும், பறையனாக இருந்தாலும், சக்கிலியனாக இருந்தாலும் நாங்கள் ஒரு தாய் மக்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தோழர்களே, எத்தனையோ பேர் என்னிடம் கூறியிருக்கிறார்கள், மேற்கு மாவட்டங்களிலிருந்து அருந்ததியர் மக்கள் கல்விக்காக இடமில்லாமல், ஆசிரியர்கள் தங்குவதற்கு வாய்ப்பில்லாமல், கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக ஒரு ஜாமீன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட, உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அது ஒடுக்கப்பட்டவன் தலித் என்று சொன்னால் எந்த விதமான கட்டணத்தையும் ஏற்று அவர் பெறாமலேயே எத்தனையோ பேருக்கு, நான் அவர் இறந்ததற்கு பிறகு எத்தனையோ பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த சமூகத்தில் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே, அதுவும் நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு விரைவில் நம்மை விட்டு சென்று விட்டாரே என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே மிகுந்த வேதனை அளிக்கிறது.
தோழர்களே, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐயா கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒருங்கிணைத்த பொழுது அன்றைக்கு தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நேரடியாக நான் பார்த்தேன். அன்றிலிருந்து இன்று வரை பல்வேறு கூட்டங்களில் நாங்கள் பார்க்கிறோம், தொலைபேசியில் உரையாடுகிறோம், எத்தனையோ விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆனால் எந்த இடத்திலும் தன்னுடைய கொள்கை பிடிப்பை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவர். இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் பல்வேறு ஊடகங்கள்லாம் சொல்லுகிறார்கள், இது ஏதோ ஒரு ரவுடி கும்பல்களுக்குள்ளாக நடைபெற்ற ஒரு சம்பவம் என்பதை போல. நான் கேட்கிறேன், எந்த ரவுடியாவது தன்னை பார்க்க வந்த தலைவர்களுக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை அண்ணல் அம்பேத்கருடைய புத்தகங்களை வாரி வாரி வழங்குகின்ற தலைவரை எங்கேயாவது நான் பார்த்திருக்கிறோமா? எங்கேயாவது ஒரு ரவுடி அப்படி செய்வாங்களா? எங்கேயாவது ஒரு ரவுடி தன்னை நாடி வந்த மக்களுக்கு கல்வி கட்டண செலவை, அவர்களுக்கான சட்ட செலவை அத்தனையும் அவரை ஏற்றுக்கொண்ட அவர்களை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லை தோழர்களே. ஆக திட்டமிடப்பட்டு இது ஏதோ ஒரு கும்பல் படுகொலை, ஒரு 2 கூலிப்படைகளுக்கு நடைபெற்ற ஒரு படுகொலை என்பதை போல ஒரு திருத்தி காட்டுகின்ற முயற்சியாக தான் இந்த படுகொலையினுடைய அடுத்த கட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படிப்பட்ட நபராக, அப்படிப்பட்ட அடியாளாக, கூலிப்படை தலைவனாக ஒருபோதும் இல்லை. அவர் கொள்கைக்காக எந்த நேரத்திலும் குரல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை நண்பர்களே. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வட சென்னையில் அவர் பிறந்திருந்தாலும் கூட, வட சென்னையில் பிறந்த ஒரு தலைவருக்கு வட இந்தியாவில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொடியை இறக்கி அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த பெருமை எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது கிடையாது. தென் மாவட்டங்களில் அண்ணன் பசுமதி பாண்டியனை மிக கொடூரமாக படுகொலை செய்தார்கள். அவருடைய கொலையை நாம் வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்ற ஒரு படுகொலையை இன்றைக்கு அவருடைய வீட்டின் முன்பாகவே, அவருடைய வீட்டு அருகிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால், இதன் மூலமாக எதிராளிகள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? நீங்கள் தலைவர் தலைவர் என்று தலை என்று தூக்கி அவரை சுமக்கிறீர்களே, தலை இருந்தால் தானே ஆளுவீர்கள், நாங்கள் தலை எடுக்கிறோம் என்று நமக்கெல்லாம் சவால் விடுகின்ற வகையில இந்த படுகொலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலைக்கு பின்புதான் தலித் மக்களுடைய ஒரு மாபெரும் எழுச்சி தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தோழர்களே. இன்னும் இந்த படுகொலைகளை, இந்த தியாகத்தை, அவருடைய நினைவேந்தல் கூட்டங்களை விரிவுபடுத்த வேண்டும். நாங்கள் கூட வருகின்ற 28ஆம் தேதி ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக மதுரையில் அவருக்கான நினைவேந்தல் கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். வாய்ப்புள்ள தோழர்கள் மதுரையில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது மதுரையில் மட்டுமல்ல, மேலும் மேலும் விரிவடைய வேண்டும். அதன் மூலமாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொள்கை சார்ந்த அரசியலை, தலித் அரசியலை, பௌத்த அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் உண்மையாக செலுத்துகின்ற அஞ்சலியாக இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம். இன்றைக்கு சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை கண்டித்து பேரணியும் கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ப. ரஞ்சித் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இங்க வைக்கிறேன். இங்க பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு உண்மையை இங்க சொல்லணும்னா, அவர் அபிஷியலா தான் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மாநில தலைவராக இருந்தாரு. ஆனா ஒட்டுமொத்தமா அனைத்து கட்சியில இருக்கிற தலித்துகளுக்கும் அவர் அன்அபிஷியலா தலைவராக இருந்தார் என்ற உண்மையை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. என் போன்றவர்கள் அதை பதிவு செய்ய விரும்புறோம். எப்பெல்லாம் எனக்கு அரசியல் ரீதியா பல சூழல்கள்ல எனக்கு சிக்கலோ இல்ல அறிவுரைகளோ தேவைப்படும் போது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தொடர்பு கொள்வதுதான் முதல் வேலையாக இருக்கும். அதாவது அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்தெந்த சட்டங்கள் எந்தெந்த பக்கத்துல இருக்கிறன்றது எந்த தலைவராலும் சொல்ல முடியாது. அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அதை நேரில் பார்த்திருக்கேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்கிட்ட எனக்கு ஒரு 10 ஆண்டுகளாக நெருங்கிய நட்பு, அவர்கிட்ட ஒரு நெருங்கிய உறவு. அண்ணன் கூட பிறக்காதனால அவர் தான் எனக்கு அண்ணன். அவர் தான் என் சமூகம். அதாவது நான் ஒரு தலித் சமுதாயத்தை தேசிய கட்சியில இணைஞ்சு பணியாற்றிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் வேற, அந்த கூட்டம் வேற இதுல. ஆனா அண்ணன் பூயாரோ தான் எனக்கு ஒரு மானசீகமா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் அவரை நேரில் பார்த்திருக்கேன்னா பார்த்ததே இல்லை.
அவரை வீடியோலையும் போட்டோலையும் தான் பார்த்துருப்பேன். அவரோட நினைவு நாளுக்கும் அவரோட பிறந்த நாளுக்கும் அங்க போவேன். அந்த நினைவு இடத்துல என்ன யாரும் தெரியல கூட நான் போயிட்டு அஞ்சலி செலுத்துறது வழக்கம். ஆனா அண்ணன் பூவையாரை வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் மூலமா தான் நான் நேரடியா பார்த்தேன்றத உண்மையா நான் வந்து மனதார இங்க சொல்ல விரும்புறேன். அண்ணன் பூவையார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வர இளைஞர்களை எல்லாரையும் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களா மாற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு அந்த கனவை நிறைவேற்றின தொடங்கினாரு. ஆனா அதை நிறைவு செய்யற அளவுக்கு அதை முழுமைப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாம தென் மாநிலங்கள் முழுவதுமே வந்து வழக்கறிஞர்களை அதிகப்படுத்தி அதற்காக உதவி செய்து அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், அதனுடைய பிரதிபலிப்பு வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம்னா கண்டிப்பா அனுபவிக்கிறோம். தமிழ்நாடு பார் கவுன்சிலா இருக்கட்டும், இல்ல பாண்டிச்சேரி பார் கவுன்சிலா இருக்கட்டும், அங்க தலைவராகவும் இல்ல ஆதிக்கமா நம்ம செலுத்துறோம்னா அது யாரால? அண்ணன் பூவையார் அவர்களும் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களும் வழக்கறிஞர்களை உருவாக்கி நம்மளுடைய சதவீதத்தை உயர்த்தினால்தான் இன்னைக்கு பார் கவுன்சில் போன்ற தலைவர்களை நம்மளால பெற முடியுது. அது மாதிரி வந்து பல விஷயங்களை சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் காங்கிரஸ் கட்சி, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எதிர் கொள்கையில இருக்க, நீங்க எப்படி போய் கலந்துக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் காங்கிரஸ் துண்டை போட்டு தான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறேன். பேரணியில் ஆரம்பத்தில் இங்க வரைக்கும் வந்திருக்கேன். இங்க பேசணும்னுக்காக காத்திருந்தேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். 13க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தட்டி கொள்கை இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு. ஆனா கொள்கை அடிப்படையில அதாவது RSS ஒழிக்கணும்ன்றதுக்காக இணைஞ்சிருக்காங்க. அதே போல அம்பேத்கரின் பிள்ளைகள் அப்படின்ற ஒரே போர்வையில தான் நாங்க இங்க சேர்ந்திருக்கோன்ற உண்மையை வெளிப்படையா இங்க சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் வந்து சொல்லலாம், என்னடா அம்பேத்கர் பிள்ளைகள் அம்பேத்கர் பத்திக்கும் ஆம்ஸ்டாங் வந்து ஒப்பிட்டு பேசுறீங்கன்னா வேற யாரும் ஒப்பிட முடியும்? அம்பேத்கர் கிட்ட ஆம்ஸ்டாங் அண்ணனை தவிர்த்து வேற யாரும் ஒப்பிட்டு பேச முடியும்? சொல்ல முடியுமா? அதாவது நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நான் வந்து SC துறையின் தலைவரா அண்ணன் செல்வ பெருந்தைகள் அவர்களுக்கு அப்புறமா என்னை SC துறையின் தலைவரா காங்கிரஸ் கட்சி நியமிக்குது. அப்போ வந்து எனக்கு எப்படி ஏன்னா நான் வந்து தேசிய நீரோட்டத்தில் காமனா அரசியல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எப்படியெல்லாம் செய்யணும்ட்டு அண்ணங்கிட்ட வந்து ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வர சொன்னாரு. போனேன். அப்போ பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. அவருடைய அறிவுரையின் பேர்ல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்துல அதாவது அரசியல் சார்ந்து சமூகத்துக்கு உழைக்கிற ஒரு ஊந்துதலை வந்து எனக்கு ஏற்படுத்தியவர் வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுகிறேன். இந்த ஒரே ஒரு இந்த வேலையில வந்து ஆம்ஸ்டாங் அண்ணனை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கும் அவருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதற்கு உண்டான மேடை வந்து இது இல்லை. அதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் SC துறையின் சார்பாக அவருக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டமும் படத்திறப்பும் விரைவில் செய்ய இருக்கிறோம் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தைகள் அறிவுறுத்தலின்படி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா கூட்டத்தை வந்து கணக்கெடுக்க முடியல, கூட்டத்தை எண்ண முடியலன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஈசல் மாதிரி கூட்டணுவாங்க. இங்க பாருங்க, அதே உண்மையா இருக்குது. ஈசல் மாதிரி, ஏன்னா எண்ணிலடங்கா கூட்டத்தை இங்க கூட்டி இருக்கிற அன்பு சகோதரர்கள், இதுல கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜெய் பீம், ஜெய் 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 பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சமத்து தலைவர் ஆம்ஸ்டாங்குக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். ஜெய் பீம்.